ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஸ்ரீலங்கா டீமில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல. மகிழா ஜெயவர்தன, சங்ககரா, தில்ஷான், சமிந்தா வாசன், முரளிதரன் சொல்லிட்டு முன்னணி வீரர்கள் எல்லாருமே ஓய்வு பெற அந்த டீமுக்கு கேப்டனா லீட் பண்ண வந்தவர் தான் ஏஞ்சலா மேத்யூஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 2007 ஓடி வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கேவலமா தோத்து வெளில வந்தாங்க. அப்போ இந்தியன் டீமை லீட் பண்றதுக்கு யாருமே முன்ன வரல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் டோனி முன்னாடி லீட் பண்ணி இந்திய டீமை 2020 வேர்ல்டு கப் ஜெயிக்க வச்சாரு, ஓடி வேர்ல்டு கப் ஜெயிக்க வச்சாரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஜெயிக்க வச்சாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரா வர வேண்டிய ஏஞ்சலா மேத்யூஸ் அங்க நடந்த குளறுபடியினால அவரால் கேப்டன்ஷிப்ல பெருசா ஜொலிக்க முடியனாலும் தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய ரெக்கார்டா வச்சிருக்காருங்க. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பல இக்கட்டான சுச்சுவேஷன்ல கேப்டனா இருந்தது மட்டும் இல்லாமல் பிளேயரா இருந்தும் வழிநடத்திக்கிட்டு வந்த ஏஞ்சலா மேத்யூஸ் பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்சோட ஓய்வு பெறதை அறிவிச்சிருக்காங்க. ஏஞ்சலா மேத்யூஸ் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அவரோட கிரிக்கெட் வாழ்வு முடிவு பெறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.